நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது குண்டாறு அணைப்பகுதி. அதாவது குற்றாலத்தை சுற்றி இருக்கக்கூடிய எண்ணற்ற சுற்றுலா தலங்களில் இது மிகவும் முக்கியமான பகுதி. இந்த அணைப்பகுதியில் நின்று கொண்டு பார்த்தால் எல்லா திசைகளிலும் மலை மலை மலையே, பச்சை பசையில் என்று கண்ணிற்கு குளிர்ச்சியாகவும் இதமாக வீசும் குளிர்காற்றும் எப்போதும் எங்கு சென்றாலும் இனிதே கிடைக்கும் சுகமாகும். அணையின் மறுபகுதிக்கு சென்றால் மேலும் குளிர்ச்சியாக இருக்கும். கூட்டம் என்றால் அலர்ஜி என்று நினைப்பவர்களுக்கு குற்றாலத்தை விட்டால் இன்னொரு ஆப்ஷன் இருக்கிறது, அது குண்டாறு. இப்போ நீங்கள் திருநெல்வேலியிலிருந்து தென்காசியை நோக்கி பயணம் பண்ணீங்கன்னா தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் அருகில் செல்லக்கூடிய சாலையில் மேற்கே கொல்லம் செல்லும் சாலையில் செல்ல வேண்டியிருக்கும். சாலையின் இருபுறங்களிலும் மரங்களும் சோலை வனங்களும் தென்றல் காற்றும் ஒரு ரம்மியமான சூழலுக்கு இடையில் பயணம். இந்த பிறகு செங்கோட்டை நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கும். செங்கோட்டை நகராட்சியிலிருந்து கொல்லம் சாலை பிரிகிறது. இந்த இடத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் செய்தால் எளிதாக குண்டாரையை அடையலாம். நிஜமாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி ஒரு ரம்மியமான சூழலில் யாருமே பயணம் பண்ணியிருக்க முடியாது. அந்தளவுக்கு இயற்கை சூழலுக்கு இடையில் நீங்களே பாருங்களேன் எந்த மாதிரி இந்த சாலை இருக்கிறதுன்னு. இப்போ நீங்கள் குண்டாரை அடைஞ்சாச்சு.
இந்த குண்டாறு அணை திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது தென்காசி மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கும் தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை அருகில் இந்த குண்டாறு அணை இருக்கிறது. இதன் ஆழம் சுமார் 36.10 அடி கொண்ட ஒரு சிறிய அணையாகும். மதிய வெயிலுடன் இதமான தென்றல் காற்று போட்டி போட்டுக்கொண்டு நம்மை தாளாட்ட வைக்கும். வெயில் அவ்வளவாக தெரியாது. குண்டாற்றில் இப்போதுதான் படகு சவாரி ஆரம்பித்திருக்கிறார்கள். சுமார் 300 ரூபாய் போனா போகுது என்றால் படகு சவாரி. குண்டாறு அணை இயற்கை எழில் நிறைந்த சிறப்பான அணைக்கட்டு. சுற்றிலும் அடர்ந்த மரங்களும் குளிர்காற்றும் மனதை கொள்ளை கொண்டு அமைதிப்படுத்தும். இருசக்கர வாகனங்களுக்கு ரூபாய் 10 மட்டும் வசூல் செய்யப்படுகிறது. அத்தனை எழில் நிறைந்த பகுதிக்குள் செல்ல செல்ல புதுவிதமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தியக்கூடிய அணைதான் இந்த குண்டாறு அணை. குண்டாறு அருவிக்கு மேலே போகணும் சார் அப்படின்னா ஜீப்பில் தான் போக முடியும். ஒரு ட்ரிப்புக்கு 2000 ரூபாய் வரை வசூல் பண்ணுறாங்க. அதுவும் இந்த சீசன் நேரத்தில். கடுமையான காட்டுப்பாதை வழியாக 5 கிலோமீட்டர் பயணம் செய்தால் 7 அருவிகளை பார்த்த மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். பாறைகள், ஓடைகள், உண்மையிலே இங்கே செம த்ரில்லிங்கான ஜீப் சவாரி. வேறு வாகனங்களை இங்கே நினச்சி கூட பார்க்க முடியாது. ஜீப் கட்டணம் அதிகமாக இருக்கே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து நெய்யருவிக்கு வரலாம். நெய்யருவிக்கு இன்னொரு பெயர், அதாவது பப்ளிக் ஃபால்ஸ். பொதுமக்கள் எல்லாரும் நெய்யருவிக்கு நடந்தே வந்து குளிக்கலாம். அடுத்து வருவது எல்லாமே தனியார் அருவிகளாம். 1 கிலோமீட்டர் தூரத்தில் அருண்பாண்டியன் அருவி. இங்கே தங்கும் வசதி கூட இருக்குங்க. ஒரு நாள் வாடகை 2000 ரூபாய். சமைத்து சாப்பிட கூட அலோவ் பண்ணுறாங்க. மேக கூட்டங்கள் அருகில் வந்து தாளாட்டுவது போன்ற உணர்வும், பச்சை பசிலான வனங்கள் கண்களை குளிர்விப்பது போன்ற உணர்வும் ஏற்படுவது மிக மகிழ்ச்சியை தருகிறது. ஃபோன் நெட்வொர்க்லாம் இங்கே சுத்தமாக கிடையாது. பிஎஸ்என்எல் மட்டும் கிடைக்கும். இந்த குண்டாறு அணைக்கு போகிறதுக்கு முன்னாடி தென்காசியில் காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தில் இறைவனை தரிசிச்சுட்டு மேற்கே கொல்லம் செல்லும் சாலையில் சென்றால் 15 கிலோமீட்டரில் குண்டாரை அடையலாம். சபரிமலை செல்லும் சாலை, திருவனந்தபுரம் செல்லும் சாலை, கொல்லம் செல்லும் சாலை என்று வழிப்பிரிதல்கள் உண்டு. செல்லும் பாதை மிகவும் ரம்மியமாகவும்